பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 9:29. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார் இயேசு. பிரியமானவர்களே, ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒரு ஊரில் இருந்த பிச்சைக்காரன் வனாந்தர வழியாக சென்றபோது பட்டுப்போன ஒரு மரத்தை கண்டான். துயரத்தோடு அதன் அடிவாரத்தில் உட்கார்ந்து, மரமே மரமே, நீயும் ஒருவருக்கும் பிரயோஜனமாயில்லை, நானும் ஒருவருக்கும் பிரயோஜனமாயில்லை. உன்னுடைய வாழ்க்கையும் துயரமுள்ளது, என்னுடைய வாழ்க்கையும் துயரமுள்ளது. ஆகவே நாம் நண்பர்களாய் இருப்போம் என்று சொல்லிவிட்டு பிச்சை எடுக்க சென்று விட்டானாம். சில மாதங்கள் கழித்து அந்த பக்கமாக திரும்பி வந்து பட்டுப்போன நிலையில் இருந்த அந்த மரம் துளிர்த்து நிறைய இலைகளும் பூக்களும் உள்ளதாக மாறி கனி கொடுத்து கொண்டிருந்ததாம். ஏராளமான பறவைகள் அந்த மரத்தில் இருந்ததாம். அதை பார்த்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை துளித்ததாம். பட்டுப்போன மரம் போல் இருந்த அந்த மரத்தை கனி கொடுக்க செய்த கடவுள் என் வாழ்க்கையும் மாற்றுவார் என்ற விசுவாசம் அவனுக்கு உண்டானதாம். அவன் ஊருக்குள் திரும்பி வந்தபோது ஒரு போதகர் அவனை கர்த்தருக்குள் வழி நடத்தினாராம். அவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆவியின் வரங்கள் அவனுக்கு கிடைத்த போது அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து அவனும் கனியுள்ள மரமாய் மாறிவிட்டானாம். நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த கதையின் சுருக்கம் என்னவென்றால், பட்டுப்போன நிலையில் இருந்த அதே மரம்தான் அது துளிர் விட்டது, பூ பூத்து கனி கொடுத்தது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையும் பட்டு போயிருக்கிறதா? உலர்ந்து போயிருக்கிறதா? உலர்ந்து போன மரத்தை துளிர்க்க செய்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையும் துளிர்க்க செய்வாராக. செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, வாழ்க்கையில கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் துக்கத்தோடும் பட்டுப்போன மரத்தை போல உலர்ந்து போய் கிடக்கிற வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையை மலரச் செய்வீராக. உலர்ந்த மரத்தை துளிர்க்க செய்த கர்த்தர் யார் யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறாங்களோ வறண்டு போன அவருடைய வாழ்க்கையை துளிர்க்க செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.